Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சூப்பரான சோளா பொரியும் சன்னா மசாலாவும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டன் அமுக்குங்க. அப்போதே நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே வரும். இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிறலாம். ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாகவே பிசைஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா அமைக்கி பிணையணும். ஒரு விரல் விட்டு பார்த்தோன்னா விரல் உள்ளே போகணும், கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம கொஞ்சமாக மேலே ஆயில் விட்டுக்கிறலாம். ஆயில் விட்டு ஃபுல்லாக தடவி விட்டுக்கிறலாம். ஒரு காட்டன் கிளாத் போட்டு கவர் பண்ணிக்கிறலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நான் சன்னா மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், மிளகாய் வத்தல் 2, பிரிஞ்சி இலை 1, பூவு 1, பட்டை 1, மிளகு 1/2 ஸ்பூன், கிராம்பு 2, ஏலக்காய் 2, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். வடைச்சட்டி வச்சுருக்கேங்க. அது எண்ணெய் விடாமல் நம்ம எல்லாத்தையும் பச்சையாக சேர்த்து வறுத்துக்கிறலாம். மிளகாய் வத்தலை போட்டு 2 பேர் வறுத்துக்கிறலாம். இப்போ மற்ற ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கிறலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். சுண்டலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். குக்கரில் வச்சு நான் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேக வச்ச சுண்டல்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கீங்க. எண்ணெய் காயும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம சன்னாவுக்கு தான் செஞ்சிட்ருக்கோம். நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ரொம்ப கருக வறுத்துடக்கூடாது. நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு பரட்டி விட்டுக்கிறலாம். இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறலாம்.
2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு சுண்டலை சேர்த்துக்கிறலாம். சுண்டலை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம சுண்டல் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறலாம். இதே நம்ம மசாலாவுக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, மசாலாவோட டேஸ்ட்டு மாறிடும். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கிறலாம். இது 1.5 ஸ்பூன் அளவுக்கு வரும் இந்த பொடி. உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுச்சு இதுலேருந்து நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னொரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறலாம். நம்ம லெமன் ஜூஸ் எதுக்கு பிழிகிறோம்னா, நம்ம இதில் சாட் மசாலா சேர்க்கலை. சாட் மசாலா வந்து ஒரு புளிப்புத்தன்மைக்கு தான் சேர்க்குறது. அதுக்கு பிறகு நம்ம லெமன் இருந்தால் ஒரு 1/2 பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். நமக்கு நல்ல ஒரு புளிப்பு சுவை இதில் கிடைக்கும். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு பரட்டி விட்டுறலாம். சூப்பரான நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி வச்சா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம பூரிக்கு உருண்டை திரட்டிக்கிறலாம். நம்ம இந்த மாதிரி திரட்டிக்கிறலாம். இந்த மாதிரி திரட்டி கையில் இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம ஒவ்வொரு உருண்டை எடுத்துக்கிறலாம். அப்போ தான் நமக்கு ஹோல்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திரட்டும் போது லைட்டாக நடுவில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே திரட்டணும். அப்போ தான் நமக்கு அங்கங்கே ஹோல்டு இருந்தாலும் அது சரியாயிடும். அப்போ தான் நமக்கு பூரி நல்லா பொஃப்னு வரும். இப்போ மாவில் போட்டு பரட்டிட்டு நம்ம திரட்டிக்கிறலாம். நம்ம ஆயில் விடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம மைதா மாவு போட்டு அப்புறம் திரட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு அதிகமாக ஆயில் பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு ஆறின பிறகு பூரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டிட்டு இந்த மாதிரி கையில் 2 தட்டி விட்டோம்னா இருக்கிற மாவெல்லாம் உதிர்ந்துடும். அப்போ நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் மாவாகாமல் நல்லாயிருக்கும், எண்ணெய் க்ளீனாக இருக்கும். நம்ம எடுத்துருந்த எல்லா உருண்டைகளையும் திரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம போட்டாதே பூரி நல்லா பொஃப்னு வரும். போட்டு இந்த மாதிரி நம்ம அமைக்கி விடணும். அப்போ தான் நமக்கு நல்லா பூரி எந்திரிச்சு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அப்படியே பரட்டி விட்டுக்கரலாம். அடுப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும், குறைச்சி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லா பூரி மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு சோளா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்மளுக்கு 6 நாள் இப்படியே தான் இருக்கும், அமுங்காமல் இருக்கும் நல்லா. இப்போ சூப்பரான சோளா பூரியோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே நார்மலாக பூரிக்கிழங்கு வீட்டில் செஞ்சு கொடுக்குறது. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சுண்டலில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் சேர்த்துருக்கனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் மைதா மாவு சேர்க்காமல் கோதுமை மாவு செய்திருந்தாலும் செய்யலாம். அதுவும் இதேமாதிரி நல்லா பொஃபுண்டே இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.